கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தொடர்ச்சியாக நான் உங்களோடு கூட எச்சரிப்பின் வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதன் சாயலாக 6வது பாகம், கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் நம்மோட இந்த வார்த்தைகளை பேசுவாராக. கவனமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நீங்க கேட்பீரானால் நிச்சயமாய் நீங்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று. நீங்கள் கேட்டால் தப்பித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15-20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறாராம்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள உபதேசிகளுக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாததை இவர்கள் சொல்லுவார்களாம். இவர்கள் கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லி ஜனங்களிடத்திலே சாயத்தை பூசுவார்கள். அவர் சொல்லாததை சொல்லுவார்கள். அவரே ஆண்டவர் சொல்லுங்க, நான் அவர்களோடு பேசினதில்லை, அவர்களிடத்துல நான் அனுப்பினதே இல்லை. இதிலே எச்சரிக்கையாயிருங்கள். ஞானம் விளங்குவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிரு. ஆட்டு தோலை போல போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், இவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இதுவே எச்சரிக்கையாயிரு. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 30-31 வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், திகைக்க திடுக்கத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசிரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்திற்கு பிரியமாய் இருக்கிறது, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? என் அன்பு தேவ பிள்ளை, எரேமியா தீர்க்கதரிசி ஆவியானவர் அவர் மூலமாய் சொல்லுகிறார், தேசத்திலே இப்படிப்பட்ட காரியமெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லாததை அவர்கள் தைரியமாய் போய் சொல்லுகிறார்கள். ஆசிரியர்கள், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஆசிரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். ஒரு கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் பார்த்து இப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம். ஐயோ, ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டார், ஆண்டவர் நம்மளை குறித்து தான் பேசுறார் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். ஆசிரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது, இது நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு இது இப்படிப்பட்ட காரியம் நல்லா இருக்கும், ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். முடிவிலே என்ன செய்வீர்கள்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்கும்படி கர்த்தர் நாளில் நம்மோடு பேசுகிறார். இதிலே எச்சரிக்கையாயிரு. இவர்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது? கனிகளினாலே அவர்களை நாம் அறியவீர்கள். ஒரு தீர்க்கதரிசிகளை நாம் எப்படி அறிந்து கொள்வதா? ஒரு போதகரை எப்படி அறிந்து கொள்வது? கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிய முடியும். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே,
இப்படிப்பட்ட உபதேசம் எச்சரிக்கையாயிரு, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:16-25 வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்களை உங்களில் வீண் பெருமைகளை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கியை அல்ல தாங்கள் யுகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, தேவன் இதிலே அழகாக சில காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளை கேளாதீங்க. முதல்ல என்ன சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க, ஃபர்ஸ்ட் கேட்காதீங்கன்றார். அவங்க என்ன எப்படி பேசுறாங்க, வீண் பெருமை. ஆண்டவர் சொல்லாததை அவள் வீண் பெருமை மூலமாய் சொல்லுகிறார்கள். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஊழியத்துல பெருமை, ஒரு நான் ஆண்டவர் எனக்கு தீர்க்கதரிசி வச்சிருக்கிறேன் சொல்றதுல ஒரு பெருமை. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இங்க ஆண்டவர் சொல்ற பாருங்க, அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். வீண் பெருமை, பெருமை, இதுல ஒரு பெருமை. கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய வாக்கை சொல்றதுல, வார்த்தை சொல்றதுல அவங்க யூகித்து, அவங்க உள்ளத்துல யோசித்து அவங்க தங்கள் தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை அழகாக சொல்லுகிறார். 25வது வசனத்தில் பாருங்க, சொப்பனத்தை கண்டேன், சொப்பனங்களை கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்கதரிசி சொல்லுகிற உரைக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாததை சொல்லுகிறதை நான் கேட்டேன் என்று அங்கே எரேமியா அழகாக சொல்லுகிறார். சொப்பனத்தை கண்டேன், சொப்பனத்தை கண்டேன் என்று நாமத்தை சொல்லி பொய்யாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா 29:9 நீங்க வாசிக்க பாருங்க, அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம், பொய்யான தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறார்கள் என்று நான் அவர்களை அனுப்பினது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினது இல்லை, அவங்களோடு நான் பேசினது இல்லை என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எச்சரிக்கையாயிருங்கள் தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையாயிரு. யாரை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 28, 29, 30, 31 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அழகாக சொல்லுகிறார், அதின் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரங்களை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காததும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்றும் சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். பாருங்களா, சாந்த பூசுகிறான். கர்த்தர் சொல்லாதத அவர்கள் சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தத்தை பூசுகிறார்கள். சாயத்தை பூசுறாங்க, வெளிவேஷம் தரித்து கொண்டிருக்கிறாங்க. ஏமாந்து போகாதீர்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண்களை செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். அநியாயமா துன்பப்படுத்தி கொள்ளை அடிக்கிறாங்க. ஆண்டவருடைய பெயரை சொல்லி கொள்ளை அடிக்கிறார்கள், சாந்தத்தை பூசுகிறார்கள், ஜனங்களை ஏமாத்துகிறார்கள். எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்து 30 வசனத்துல பாருங்க, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
யார் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறார்களோ, கர்த்தரை நோக்கி யார் தேவனை தேடுகிறார்களோ, அந்த மனுஷனை ஒருவனை காணேன் என்றார். ஜெபிக்கிற மனுஷனை இன்னைக்கு காணவில்லை. உண்மை உள்ள மனுஷனை இன்னைக்கு காணவில்லை. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷனை இன்னைக்கு காணவில்லை. ஆனால் பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லி கொள்ளையடித்து ஜனங்களை இடுக்கம் செய்து சாயத்தை பூசுகிற ஜனங்களை இன்னைக்கு அதிகமாய் பெருகி விட்டார்கள். இதிலே எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. 31வது வசனத்துல பாருங்க, ஆகையால் ஆண்டவர் அழகா சொல்ற பாருங்க, ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தை அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களின் ஊழியன் பலனை அவர்கள் தங்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் இப்படியே கள்ள உபதேசம் சொல்லி ஜனங்களுக்கு சாயம் பூசி கொள்ளை அடிச்சு இப்படி எல்லாம் செய்கிறார்களோ, ஆண்டவர் சொல்லுங்க, அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினினால் அவர்கள் நிர்மூலமாக்கி அவர்கள் ஊழியன் பலனை அவர்கள் தலைமேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிக்கிறார். தயவு செய்து ஆண்டவர் சொல்லாததை நீங்கள் போய் சொல்லீர்களானால் இந்த பழி சுமார் எல்லாம் நம்ம மேல வரும். இதிலே ஜனங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அதனால்தான் எரேமியா சொல்றார், முடிவிலே என்ன செய்வீர்கள், இதிலே எச்சரிக்கையா இருங்க. தயவு செய்து இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. இது கடைசி காலம். கிறிஸ்து அங்கு இருக்கிறார் இங்கு இருக்கிறார் என்று யாரால் சொன்னால் நம்பாதிருங்கள். ஆண்டவருடைய வருகையிலே இப்படி எல்லாம் நடக்கும். அவருடைய வருகை யாரும் அறிய முடியாது. ஆனா பேதுரு ஒரு வார்த்தை எழுதினார், ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் அவருடைய வருகை தாமதமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே எழுதுகிற வார்த்தைகளை நீங்கள் இப்பொழுது அந்த வார்த்தையை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒருவரும் நரகத்துக்கு போக கூடாது, எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று தான் எல்லாருடைய பாவத்திற்காக இயேசு கல்வாரியிலே மரித்தார். உன்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கல்வாரியிலே அவர் எல்லாவற்றையும் சுமந்தார். நீங்க எல்லாம் ஐஸ்வர்யவானமா இருக்கணும் என்றுதான் அவர் தரித்திரனானார். ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவருடைய வார்த்தை கவனமாய் கேளுங்க. அவருடைய வார்த்தை படிங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்க. இப்படிப்பட்ட கள்ள உபதேசம் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். யாருமே வந்தாலும் உள்ளே நீங்கள் அனுமதிக்காதீங்க. எச்சரிக்கையா இருங்க. ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான 7 காரியங்களை நான் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். முதலாவது, அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் அன்பு. அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, 9 கனி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கனி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கவே முடியாது. அதனால கனி உள்ள ஒரு வாழ்க்கைவா வாழணும். ஆமென். மூன்றாவது, கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்கணும். ஆமென். நான்காவதாக, ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்கணுமா? ஜெபிக்கணும். எப்போது தேவ சமூகத்துல ஜெபத்துல அவர்கள் தரித்திருக்க வேண்டுமா? ஐந்தாவது, ஆத்துமா பாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு ஆத்துமா பாரம் அவங்களுக்குள்ள இருக்கணும். ஆத்துமா பாரம் இல்லாம வெளிப்பாடு நம்ம சொல்ல முடியாது. அப்ப ஆத்துமா பாரம் நமக்குள்ள இருக்கணும். ஆறாவது, வரங்களுடையவர்களாய் இருக்க வேண்டும்.
நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல தீர்க்கதரிசன ஒரு வரம் என்று தீர்க்கதரிசன ஒரு வரம். அந்த வரம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். வரம் இல்லாம எதுவுமே நம்மளால பண்ண முடியாது, பேச முடியாது. ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் தீர்க்கதரிசன வரம். அது வரங்கள் உடையவர்களாய் இருக்க வேண்டும். 7வது, தாகத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தாகம் இருந்தால்தான், வாஞ்சை இருந்தால்தான் ஆண்டவர் தாகம் உள்ளவர் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன். தாகம் இல்லாம நம்மளால் அபிஷேகம் பெற முடியாது. மானானது நீரோட வாஞ்சத்துக்கு கதறுவது போல என் ஆத்மா உண்மையில் வாஞ்சியா இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ தாகம் நமக்குள்ளே வர வேண்டும். தாகத்தோடு தெய்வ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மளை நிரப்பும் பொழுது, அபிஷேகம் இல்லாம தீர்க்கதரிசனம் இல்லை. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் மாத்திரமே ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வரங்கள் நம்மளுக்குள்ள செயல்படும். என் தெய்வ பிள்ளைகளே, இந்த 7 காரியமும் ஒரு தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருக்க வேண்டிய முக்கியமான காரியம். இது இருந்தால் தான் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளிப்படையாய் நாம் தேவ சமூகத்தில் பேச முடியும். நீங்கள் இந்த செய்தி கேட்டுவீங்களா? இந்த செய்தி மூலமா தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். என் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று உடைய வார்த்தைகள் கொண்டு எங்களோடு நீங்கள் பேசினீங்க. இந்த 7 வார்த்தைகளும் இந்த காரியங்கள் தீர்க்கதரிசிகளுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக கற்றுக் கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் என்னோட கூட இந்த இணைந்து இந்த செய்தியை கேட்கிறார்களோ பார்க்கிறார்களோ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கள்ள உபதேசங்களுக்கு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கும்படி இந்த வார்த்தைகளை நீர் கொடுத்தது, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதை கேட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே அப்பா ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவரே வார்த்தைகளா இருக்க அப்பா நீங்களோட பேசுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனம் திருமகள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிற சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி அநேகருக்கு மனம் திரும்பும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆவியான தொடர்ந்து எங்களோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீரை ஆசீர்வதி காத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நல்ல அழகான கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். இந்த நாளிலே இந்த செய்தி மூலமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.